சரிங்க நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா வியட்நாம் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டான லெனின், ஸ்டாலின், அப்புறம் வந்து ஹோச்சி மின்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஹோச்சி மின்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் போராளி அவர். வியட்நாமோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா வந்து கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ், மியான்மார், சைனா வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வியட்நாமோட டூரிசம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமோட கேபிட்டல் சிட்டி பார்த்திங்கன்னா ஹனாய் தான் வந்து கேபிட்டல் சிட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நைட்டில். பாருங்கள் வியட்நாம் சிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா பெரிய சிங்கப்பூர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் வந்து நிறைய ஃபேமிலி இருக்குது. தமிழ் ஃபேமிலிஸ்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா சிங்கப்பூர் மாதிரி நல்லா அழகாக பார்க்கறதுக்கு. இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு நல்லா புஜி கலிஃபா மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பேலஸ் இது கம்யூனிஸ்ட் வந்து கொடி இங்கே பறந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாரில் வந்து கம்யூனிஸ்ட் கொடி பறந்துட்டுருக்கு. வியட்நாமோட கம்யூனிஸ்ட் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹோச்சி மின்ஸ். இவர் தான் கம்யூனிஸ்ட் தலைவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாகவும் வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து மக்களுக்காக போராடினவர். இந்த ஃப்ரெஞ்சு வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. எப்படி நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டாங்க மாதிரி அங்கே வந்து ஃப்ரெஞ்சு ஆண்டுருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சை வந்து இது பண்ணிவிட்டு சுதந்திரம் வாங்கிட்டு இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிருக்காரு, இந்த ஹோச்சி மின்ஸு. அதனால தான் ஹோச்சி மின் சிட்டி இவர் பேரில் கூட ஒரு சிட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சிட்டியே பார்க்குறதுக்கு நல்லா சிங்கப்பூர் மாதிரி ரொம்ப அழகாக டெவலப் ஆகிருக்கு. இவர் வந்து வியட்நாம் ஒரு கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா வியட்நாம் டாங்க. இங்கே பாருங்கள் ஹோச்சி மின்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி காந்தி தாத்தா ஃபோட்டோ போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து வியட்நாமில் வந்து ஹோச்சி மின்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. வியட்நாமோட ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நியோபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து கேபிட்டல் சிட்டியான ஹனாயில் இருக்குது, நியோபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து டேரெக்ட் ஃப்ளைட் இருக்குது வியட்நாமுக்கு. ஹோச்சி மின்ஸுக்கும் இருக்குது, ஹனாய்க்கும் இருக்குது டேரெக்ட் ஃப்ளைட்டு. திருச்சியிலேருந்து இருக்குது, அப்புறம் மதுரையிலேருந்து டேரெக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஹனாய்க்கும் ஹோச்சி மின் சிட்டிக்கும் டேரெக்ட் ஃப்ளைட் தான், கனெக்டிங் ஃப்ளைட் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஹனாய் போனால் அப்புறம் ஹோச்சி மின்ஸுக்கும் போகலாம். ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் தான் ஆகுது. இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது ஏர்போர்ட்டு. ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். நீங்கள் வேறு ஒரு ஏர்லைன்ஸில் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நான் சொல்லிட்டு காஸ்ட் 10,000 to 15,000 வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்க ஏர்லைன்ஸில் மட்டும் தான் 10,000 to 50,000. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் வருது. பார்த்திங்கன்னா 7,000 8,000 கூட நீங்கள் வந்து ஹனாயில் ஹோச்சி மின் சிட்டி போகலாம். அதான் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஹனாய்க்கு போகலாம், ஹோச்சி மின்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஹனாய்க்கும் ஒரு டேரெக்ட் ஃப்ளைட் இருக்குது, ஹோச்சி மின் சிட்டிக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமோட ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டோபஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், பீஃபு, போர்க்கு, அதுக்கப்புறம் நிறைய பூச்சி உணவுகள்லாம் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கடல் உணவுகளுக்கு பிரசிடென்ட் வந்து அதோட பிரசிடென்ட் பார்த்துட்டு இல்லாமல் இவர் தான் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவரும் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி தான் இவரும். அது மட்டும் இல்லாமல் வியட்நாமோட பிரசிடென்ட் பேலஸும் நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் வந்து பிரசிடென்ட்டோட ரெசிடென்ஸுக்கு நம்ம போகக்கூடாது, பக்கத்தில் இருக்க அந்த பேலஸை சுற்றி பார்க்கலாம். ஆனால் இப்படி பிரசிடென்ட்டோட ரெசிடென்ட்டுக்கு போக முடியாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சுற்றி பார்க்கறதுலாம் ஒரு நல்ல மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் இருக்க பேலஸ்க்கு போக முடியாது, பக்கத்தில் இருக்க அந்த பேலஸ்லாம் போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஹோச்சி மின்ஸ் யூஸ் பண்ண பேலஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். அங்கே வந்து மியூசியம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவர் யூஸ் பண்ண பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாம் அமெரிக்கன் வாரில் நடந்த அந்த பொருட்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. அது எவ்வளோ நாள் இந்த வார் நடந்தது, எத்தனை சோல்ஜர்ஸ் இறந்தாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்து ஜாப்பனீஸ் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எதிர்த்து சண்டை போட்டு தான் வந்து ஹோச்சி மின்ஸ் வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. இங்கே பாருங்கள் வியட்நாமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்கும். பஸ் டிக்கெட் ப்ரைஸ்லாம் கூட ரொம்ப ரீசனபிள் தான். பஸ் இருக்குது, அப்புறம் ஃபெரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸும் இருக்குங்க வியட்நாமில். எல்லாத்துலேயும் இந்த ஸ்டார் கூட கம்யூனிஸ்ட் கொடி பறந்துகிட்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி கோடாரி இருக்கும்ல, இங்கே அப்படி இருக்காது, வெறும் ஸ்டார் தான் தான் கம்யூனிஸ்ட்ன்றாங்க. இங்கே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயினும் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ஸும் ரொம்ப சீப் தான். இங்கே நம்ம ஊர் மாதிரி மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயின் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. மெட்ரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. ஆனால் வில்லேஜ் சைடில் மட்டும்தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் இங்கே கிடையாது வியட்நாமில். மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் அவைலபிள் இருக்குது. வியட்நாமில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் டெம்பிள் இருக்குது, சைகானில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹனாயிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா இந்த மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் கட்டின கோயிலுன்றாங்க இதை ஹனாயில். இங்கே பாருங்கள் மாரியம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முருகன், அப்புறம் பிள்ளையார் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி இங்கே தேர் திருவிழா கூட நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டரங்கான் ரிவர்.
இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய நதின்றாங்க, வியட்நாமோட தேசிய நதின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய போட் சஃபாரி, அதாவது படகு சவாரிகள்லாம் நிறைய நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா போட் ரைட்லாம் நிறைய நடக்கும். அப்புறம் இந்த ஸ்கூபா டைவிங் எல்லாமும் பண்ணலாம் இங்கே. ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. பாருங்கள் டூரிஸ்ட் எவ்வளோ அழகாக அந்த போட்டில் போயிட்டுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம கொடைக்கானல் ஊட்டியில் போகிற மாதிரி இங்கேயும் போயிட்டுருக்காங்க போட்டை. இதெல்லாம் துடுப்பு போட் இருக்குது. அப்புறம் வந்து மோட்டர் போட்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பு தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது இந்த டூரிசமில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுனால ப்ரைஸ் தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரீசனபுளாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது ஹாலாங் பே. ஹாலாங் பே பார்த்திங்கன்னா வந்து கடல் நடுவில் இருக்க தீவு மாதிரி இந்த மலைகளில் இருக்குது. மலைக்காடுகள் சுற்றி இருக்குது ஹாலாங் பே. கடல் நடுவில் இருக்குது இந்த இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் கூட எடுத்துருக்காங்க. தமிழ் படம் எடுத்துருக்காங்க, தெலுங்கு படம் எடுத்துருக்காங்க, ஹிந்தி படம் கூட இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க ஹாலாங் பேயில். அப்புறம் இங்கிலீஷ் படம் கூட ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குட்டி குட்டி தீவு மாதிரியே இருக்கும். பெரிய மலைங்க இங்கே இருக்குது, மலைக்காடுகள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த தீவுகள்லாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குலாம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஹாலாங் பே சுற்றி எவ்வளோ அழகாக குட்டி குட்டி தீவுங்கள்லாம் இருக்குது. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து அங்கே சின்ன சின்ன அந்த வீடுகள்லாம் கூட இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வர டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் டூரிஸ்ட் மேலே வராங்களாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் வாட்டர் ஃபால்ஸு, பேங்காக் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வர தண்ணி வந்து வியட்நாம்லேருந்து லாவோஸ் போய், லாவோஸ்லேருந்து கம்போடியா போய், கம்போடியாலேருந்து தாய்லாந்து வரைக்கும் இந்த தண்ணி போயிட்டுருக்கு. எப்படி நம்ம ஊரில் குற்றாலம் அருவி மாதிரி இந்த ஊரில் வந்து இந்த பெரிய அருவி இது எவ்வளோ பெருசாக இருப்பாருங்க. அருவிலாம் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இங்கே கூட தமிழ் படம்லாம் இங்கே ஷூட்டிங்லாம் கூட எடுத்துருக்காங்க வியட்நாமில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருவியில் தண்ணி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம குற்றால அருவி, அப்புறம் இந்த புன்னேக மன்னன் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் புன்னேக மன்னன் ஃபால்ஸோடு இது ரொம்ப பெருசு தான். இது இந்த அருவி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தண்ணிகள்லாம் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே மூலிகை தண்ணி கூட வருதுன்றாங்க. இந்த தண்ணியில் குளிச்சா எல்லா நோய்களும் தீரணும், அப்புறம் நிறைய பிரச்சனைலாம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேங்னாங் புத்தா டெம்பிள். டேங்னாங் புத்தா டெம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தர் கோயில். இங்கே பாருங்கள், வெள்ளையாக அவ்வளோ அழகாக புத்தர் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இது இப்போ செய்யல, இவரே செஞ்சு வச்சது. இந்த ஹோச்சிமின்ஸை வந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து அழகாக ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்கன் வியட்நாம் வாரில் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சேதம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலையும் சேதமாயிருந்து இவர் தான் அழகாக பெரிய புத்தரை கட்டணும்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புத்தர் கோயில் எவ்வளோ அழகாக அந்த ஹோச்சிமின்ஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது 70s காலத்தில் கட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அமெரிக்கா வியட்நாம் வார் முடிஞ்சோடனே கட்டினது இதெல்லாம். இங்கே பாருங்கள், அந்த வார் வந்து ரொம்ப நாள் நடந்துடும், 3-4 வருஷம் வரைக்கும் நடந்திருக்குன்றாங்க இந்த வார், வியட்நாம் வார். அது வந்து தனி எபிசோடாக பார்ப்போம், அமெரிக்கன் வியட்நாம் வார். அது நம்ம தனி எபிசோடாக கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இல்லாத நாடே கிடையாது அந்த சைடில். தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாமு, லாவோஸு, அதுக்கப்புறம் இப்போது மலேசியாவில் கூட இருக்குன்றாங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட். எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, மியான்மரில் கூட இருக்குன்றாங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இல்லாத இடமே கிடையாது. அங்கே எல்லா பொருளே கிடைக்காது, எல்லா பொருளும் கிடைக்கிது. ஃபுட்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் கூட கிடைக்கிது, இந்த பேட்ரிஸு, ஃபோன்ஸ்லாம் கூட. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பலூன் திருவிழா கூட வருஷத்தில் வந்து ஒரு 3-4 வாட்டி நடக்குமா. பலூனை கூப்பிட்டு போய் மேலெலாம் காட்டுவாங்க. ஆனால் இது தனி சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து ரொம்ப ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பலூனில் போகிறதுனால. நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறது திபெட்டியன் டெம்பிள். இது திபெட்டியன் டெம்பிள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து திபெட்டியன்னு சைனாவுக்கு வார் நடக்கும்போது வந்து திபெத்திய மன்னன் வந்து இங்கே வந்து வின் பண்ணி இங்கே வியட்நாமுக்கு வந்து ஹெல்ப் கேட்டு சைனா மன்னரை அடித்து வின் பண்ணியிருக்காரு. அதனால தான் இங்கே வந்து திபெத்தியன் கோயில் அவர் நினைவாக கட்டியிருக்காங்க. இதுவும் புத்தர் கோயில் தான், திபெத்தியன் கோயில். இங்கே பாருங்கள், திபெத்திலே லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திபெத்தியர்கள் கட்டின கோயில். ஜாடிகள்லாம் இருக்குது. ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா கிம்ச்சியில் நிறைய செய்வாங்க. கிம்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோசூர்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோசூர்காய்லாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஜாடியில் தான் நிறைய ஊறுகாய், பழம், ஃப்ரூட்ஸு, அதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா பூலாங் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புத்தர் கோயில் இந்த ஷேப்பில் கட்டிடுறேன், ட்ரையாங்கல் ஷேப்பில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சைனீஸ்லேயே ஒரு ஆர்கிடெக்சர் சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கோயில் கலசத்தோடு இவங்க கலசம்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கலசம்லாம் கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணாங்க பூலாங் பக்கோடான்ட்டு. செம்மையாக இருக்குது இந்த கோயில் பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின்ஸ் வந்து கட்டின கோயிலுன்றாங்க. இது ஹோச்சிமின்ஸ் காலத்தில் கட்டின கோயில். இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்திருக்கு, அது வந்து ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின்ஸோட மியூசியம். இது இங்கே வந்து அவரோட பாடி வச்சுருக்காங்க, ஹோச்சிமின்ஸோட பாடி. ஆனால் அந்த பாடி வந்து மம்மி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க, மேலே கெமிக்கல்லாம் போட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் லெனின், அதுக்கப்புறம் நார்த் கொரியாவோட
அதிபர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவான கிம் இல் சங் பாடியும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கண்ணாடி ரூமில் போட்டு அது மருந்து போட்டு வச்சுருக்காங்க பாடி. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து வார் மியூசியம். இது வந்து வார் மியூசியம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த காலத்தில் அமெரிக்கன் வியட்நாம் வாரில் வந்து யூஸ் பண்ண அந்த வார் மிஷின்ஸு, பீரங்கிகள், லாரி, ஜீப்பு, அப்புறம் இந்த ஏரோப்ளைன், அதாவது ஜெட்டு, ஃப்ளைட்டு, அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த சைடில் பாருங்கள் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அமெரிக்கா தோற்றுட்டு விட்டுட்டு போனாங்கள்ல இந்த மாதிரி ஜெட்ஸு இதெல்லாம், அது கூட இங்கே வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. ஜெட்டு, அப்புறம் இந்த பீரங்கிகள், அப்புறம் இந்த ஜீப்ஸு, அப்புறம் இந்த போட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வியட்நாமுக்கு வந்து சோவியத் ரஷ்யா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மிலிட்ரி சப்போர்ட்டுக்கு. அதனால வந்து இவங்க ஜெயிக்க முடிஞ்சுது. அமெரிக்காவுக்கு வந்து அவங்க மிலிட்ரியும் கொண்டு வந்து இங்கே மிலிட்ரி பஸ்ஸும் வச்சுருக்காங்க வியட்நாமில். இங்கே பாருங்கள் அது வெஹிக்கிள்ஸ்லாம், இது சோவியத் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள். சோவியத்து ஜீப்பு, அப்புறம் இந்த சோவியத்தோட பீரங்கிகள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சோவியத் பீரங்கிகள், சோவியத் ஜீப்பு, அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜெட்டுங்க எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்கன்ஸோட பீரங்கிகளும் இங்கே வச்சுருக்காங்க. அமெரிக்கன் பீரங்கிகள், அமெரிக்கன் ஜீப்பு, அமெரிக்கன் லாரி, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஜெட்டு, ஹெலிகாப்டர்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவோட ஸ்டார் போட்டது வந்து அமெரிக்காவோட இது. அப்புறம் பக்கத்தில் இது புல்டோசரும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜெட்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமெரிக்கா யூஸ் பண்ண ஹெலிகாப்டர்ஸு, அந்த டைமில் யூஸ் பண்ண. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, கன்னு, மிஷின் கன்னு, அப்புறம் ராக்கெட் லான்ச்சர், பாம்லாம் கூட உள்ளே வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இதில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. வார் மியூசியம் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாம்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். மீன்ஸ் கன்னி வெடிகள், பாம்பு, அப்புறம் இந்த ஃபைனாக்குலரு, அப்புறம் இந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சாய்கான். சாய்கான் வந்து பார்த்திங்கன்னா ஹனாயிலேருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் ஒரு சிட்டி இருக்குது சாய்கான்னு. ஃபஸ்ட்டு கிராமம் வந்து இப்போ நல்ல சிட்டி ஆகிருக்கு. இங்கே தான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ்லாம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கார்ஸும் இருக்குது, ஆனால் போட்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. போட்டில் வந்து அழகாக இந்த இடம்லாம் பார்க்கலாம். ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். லைட்ஸ்லாம் போட்டு இந்த மார்க்கெட், ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, அப்புறம் இங்கே பீப்புள்ஸ்லாம் நிறைய வருவாங்க. அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கூட்டர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் நிறைய ஸ்கூட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பைக்ஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்கூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூட்டர் ப்ரைஸஸ் வந்து அங்கே அந்த ஊரில் வந்து ரொம்ப சீப் போல் இருக்குது. அதனால் நிறைய வாங்கிடுறாங்க ஸ்கூட்டர்ஸ்லாம். இங்கே பாருங்கள் இந்த ஹனாய் வந்து நைட்டில் இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சீப்பாகவே கிடைக்கும். இந்தியன் ஃபுட்டு கூட இங்கே சீப்பாக கிடைக்குதுன்னாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது, தமிழ் ஹோட்டல்ஸ் கூட இங்கே வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. தமிழன் கூட அங்கே ஹோட்டல் வச்சுருக்காங்க. தமிழ் ஃபேமிலி வந்து இங்கே ஹனாயில் கேபிட்டல் சிட்டியான ஹனாயிலையும் இருக்குது, அப்புறம் ஹோ சி மின்ஸ்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடில் ஒரு விவசாயமும் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து இவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பில்லியன் கணக்கில் அரிசி விற்கிறாங்களாம். வியட்நாம் மட்டும் விற்கல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, கம்போடியா, தாய்லாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா கூட இவங்க அரிசி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னாங்க. இந்தியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கும் இங்கே வந்து அரிசி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா. அரிசி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இந்த ஊர் அரிசி வந்து நல்ல பவர்ஃபுல்லான அரிசியாக சூப்பராக இருக்குது. இந்த விவசாயத்தை பார்த்து நம்ம டீ எஸ்டேட்மெண்ட்லாம் அழகாக பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா டலா சர்ச். டலா சர்ச் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வியட்நாம் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, அதான் பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவை பிடிச்சிருந்தாங்களோ அதுமாதிரி ஃப்ரெஞ்சு வந்து இந்தியாவை அதான் வியட்நாமை பிடிச்சி ஆண்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 200 வருஷம் ஆண்டிருக்காங்க. எப்படி பிரிட்டிஷ்காரங்க நம்மளை 200 வருஷம் ஆண்டா மாதிரி இவங்களும் வந்து 200 வருஷம் ஆண்டிருக்காங்க. அப்போ கட்டினது இந்த டலா சர்ச்சு. இந்த டலா சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஒரு பிரசிடென்ட் கட்டியிருக்காரு இங்கே டலா சர்ச். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கட்டியிருக்காங்க, ஃப்ரெஞ்சு மாடலே கட்டியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் ஒரு சர்ச் இருக்கும்ல, அந்த சர்ச் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஞ்ச் கோட்டை மாதிரி அழகாக எல்லாம் பார்க்குறதுக்கு. அது மாடலே கட்டியிருக்காங்க. இது இப்போ கட்டினது இல்லை, 18th சென்ச்சுரியில் ஃப்ரெஞ்ச் கோட்டை மாதிரி இருக்குது. ஃப்ரெஞ்சு கட்டுமானம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்த சர்ச்சும் ஃப்ரெஞ்ச் தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சும் ஃப்ரெஞ்ச் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பாண்டிச்சேரியில் இதுமாதிரி ஃப்ரெஞ்ச் சர்ச்சுக்கெலாம் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஹோயான்றது ஒரு சிட்டி, இது சின்ன சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹனாயிலேருந்து ஹோ சி மின்ஸுக்கும் நடுவில் இருக்க ஒரு சிட்டி இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. போட்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி போட்டில் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழகாகவும் இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. நைட்டில் பாருங்கள் இந்த மாதிரி லைட் வச்சு தான் போட்டில் போவாங்க. அதுவும் இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாய்ங்கான் மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது, இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய லைட்ஸ் வச்சு இங்கே இதில் போயிட்டுருக்காங்க பாருங்கள்.
போட்டில் போயிட்டுருக்காங்க எல்லோரும். டூரிசம்லாம் நிறைய இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. மார்னிங் பாருங்கள், நைட்டில் எப்படி இந்த இடம், மார்னிங் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து டூரிஸ்ட் வருஷம் வந்துகிட்டே இருக்காங்க. டூரிஸ்ட் வராத நாளே கிடையாது. அவ்வளோ சூப்பரான இடம் இதெல்லாம் பார்க்குறது வியட்நாமு. நம்ம கூட சான்ஸ் கஷ்டப்படும். நெக்ஸ்ட் இங்கே மியோட்டி கனாங். மியோட்டி கனாங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புத்தர் கோயில். இந்த புத்தர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது மன்னர் காலத்தில் கட்டினது. அந்த டைமில் ஃப்ரெஞ்சு வரத்துக்கு முன்னாடி ஒரு வியட்நாம் மன்னர் ஆண்டார்ல, அப்போ கட்டினது இந்த கோயில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இந்த கட்டுமானம்லாம் மன்னர்கள் கட்டுமானம் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கூட படித்த இன்ஜினியர்ஸாக கூட இந்த மாதிரி கட்ட முடியல. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் வந்து எஜுகேஷனே அவ்வளோ இருக்காது. ஆனால் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இந்த பிளான்லாம் போட்டு. இப்போ படித்த இன்ஜினியர்ஸாக கூட அவ்வளோ கட்ட முடியல. இவங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் நாடு இந்த வியட்நாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம் இது ஒதுக்கிட்டு அப்புறம் கம்யூனிசமில் வந்து இந்த ஹோச்சிமின் வந்து நல்லா போராடி மக்களை சேர்ந்து ஒரு எதிர்ப்பாளை இது பண்ணி அந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸை அடித்து வெளியே அமிச்சிட்டு அப்புறம் இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகி இந்த நாட்டை ஆண்டிருக்காரு கம்யூனிசம் நாட்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டிட்டாங்க, சின்ன கோட்டை மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். கோட்டையை வந்து சின்ன கோட்டை மாதிரி இதில் பார்க்குறதுக்கு, சின்ன அரண்மனை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்குறதுக்கு. சைனீஸ் டைம் இது மாதிரி இல்லை, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்த்து. இதே மாதிரி வீடியோனா நம்ம சேனல் தமிழ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.